ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிளிஃபிகேஷனோட ப்ராக்டிஸ் செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம்மை நம்ம சால்வ் பண்ணும்போது அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் மைண்ட்லேயே போட்டுருங்க. அதோட செகண்ட் ஸ்டெப்பில் இருந்தால் போடணும். இப்போ ஒரு கொஷினை பார்த்துட்டு அந்த கொஷினை திரும்ப எழுதிட்டு அப்புறம் போட்டால் டைம் கன்சியூம் ஆகும். ஸோ எப்பவுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களால் மைண்ட் கால்குலேஷன் என்னென்ன பண்ண முடியுதோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை தான் நீங்கள் கீழே போடணும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம்மில் ஸோ நான் 3 9 நான் ஆல்ரெடி கேன்சல் பண்ணால் 3 வரும்னு தெரியும். ஸோ 28 பெரிய நம்பராக இருக்குது. ஸோ 28/252 அப்படி இருக்குது. 3/2 வரும். 11ஐயும் 22 நான் கேன்சல் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 28/252 நான் 7 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். ஸோ எப்படி கேன்சல் பண்ணணும் டிவிசிபிள் ரூலில் சொல்லியிருப்பேன், லாஸ்ட் வீடியோவில் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம கேன்சல் பண்ண முடியறதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்பர் நான் அந்த சைட் கொண்டு போயிட்டேன்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். செகண்ட் சம் ஸ்கொயர் ரூட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக 1 to 50 ஸ்கொயர் ரூட் ஃபுல்லாக படிச்சிருக்கணும். அண்ட் 100க்குள்ளே எப்படி ஈஸியாக ஸ்கொயர் பண்ணுறது, 100க்கு மேலே எப்படி ஈஸியாக ஸ்கொயர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள்.